மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ். அரசியலில் பார்த்தோம்னா பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு சார். நாங்கள் முக்கியமாக நோட் பண்ணது சவுத் இந்தியன் ஆக்டர் அசோசியேஷன்லேருந்து ஒரு நிறைய பேர் போய் விஜய் சார் பார்த்துருக்காங்க சார். இப்போ சமீபமாக நாங்கள் பார்க்குறோம், வெற்றி பெற்றதுலேருந்தே நம்ம தமிழ் சினிமா நடிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் விஜய் சார் கூட ஒட்டி உறவாடுற மாதிரி தெரியுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் பொதுவாகவே ஒரு புதிய அரசு அமையும் போது பல்வேறு துறையினர் வந்து முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து சொல்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக நடக்கிற நடைமுறை தான். அதே மாதிரி திரையுலகை சேர்ந்தவர்களும் இதே மாதிரி கிளம்பி போய் ஒரு பூங்கத்தை கொடுத்து திரையுலகம் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வைப்பாங்க. இது வந்து காலமாக நடப்பது தான். அதே நேரம் விஜய் அவர்கள் திரைப்பட துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து முதல்வரானவர். ஸோ அந்த அடிப்படையில் வந்து விஜய் சாரை தனிப்பட்ட முறையில் அறிந்தவர்கள் ஒரு கூடுதல் ஆர்வத்தோடு அவரை பார்க்க போகிறாங்க. முக்கியமாக நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நடிகர் சங்க நிர்வாகிகள் ஒரு நாள் போனாங்க, அதுக்கு அடுத்த நாள் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் போனாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு போட்டி தயாரிப்பாளர் சங்கம் அந்த நிர்வாகிகள் போனாங்க. அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வெங்கட் பிரபு விஜய் அவர்களுடைய வீட்டுக்கே போய் அந்த கோட் படத்தில் அவர் பயன்படுத்தின அந்த காருடைய நம்பர் பிளேட்டை ஒரு நினைவு பரிசாக கொடுத்தாரு. அப்புறம் கோட் படத்தில் விஜயோடு சேர்ந்து நடித்த பிரசாந்த் அவங்க அப்பா தியாகராஜனோட அவர் வீட்டில் போய் பார்த்தாரு. ஸோ இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இவர் திரைத்துறையிலிருந்து வந்தவர், நம்ம துறையில உள்ள ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டாரே, அப்போ அந்த மகிழ்ச்சியை நம்ம அவரோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம் தான். அதே நேரம் விஜய் அவர்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க நினைக்கிறது என்னன்னா, நம் துறை சார்ந்தவர்கள் வர்றாங்க, நம்ம வந்து அவங்கள மதிக்கிறோம், ஒருவேளை அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா அவங்க நம்மளை தவறாக நினைக்க கொடுங்க, பாரியா சினிமாவிலேருந்து போயிட்டு சினிமாக்காரங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரமாட்டேன்றாரே அப்படின்னு தப்பாக பேசுவார்கள் அல்லது நினைப்பார்கள். இதை தவிர்ப்பதற்கு தான் நீங்கள் அவங்களுக்கு உடனடியாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்கிறீங்க. அது தப்பு கிடையாது, உங்கள் தரப்பில் அது நியாயம்தான். ஆனால் நீங்கள் மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்கள். ஐயோ நம்ம ஒரு சினிமாக்காரரை முதலமைச்சராக்குனது தப்பாயிடுச்சோ, மக்கள் பிரச்சனை எதையுமே பார்க்காம மக்களுக்கான தேவைகளை பார்க்காம இவர் சினிமாக்காரங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு உட்காந்துருக்காரு, சினிமாக்கார புத்தியை காட்டிட்டாரே அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் சிறிது காலத்துக்கு இந்த திரையுலகினரை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது அவருக்கும் நல்லது, அவருடைய எதிர்காலத்துக்கும் நல்லது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சினிமா தொடர்பாக நிறைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அதில் சில கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கை, அதே நேரம் அதுல அநியாயமான கோரிக்கையும் இருக்கு, அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. அதனால விஜய் வந்து சினிமாக்காரங்க என்ன கோரிக்கையை கொடுத்தாலும் உடனே நிறைவேற்றிடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவர் போகக்கூடாது, அப்படி ஒரு முடிவையும் அவர் எடுக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து நீங்க ஒரு சலுகை செய்றீங்க, உதாரணத்துக்கு இந்த திரைப்படங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்குறாங்கல்ல, மானிய தொகையை நீங்க அதிகரிக்கிறதாவே வச்சுக்கோமே, அது நீங்க சினிமா துறைக்கு செய்கிற ஒரு உதவி அல்லது சலுகையா நீங்க செய்வீங்க. ஆனா அந்த பணம் மக்களுடைய பணம், என் பணத்தை எடுத்து சினிமா துறைக்கு வந்து நீங்க அள்ளி இறக்கலாமான்னு மக்கள் நினைச்சிட்டா அது உங்களுக்கு நெகட்டிவா மாறிடும். அதனால அந்த மாதிரி இல்லாம அதெல்லாம் வந்து கரெக்டா பரிசீலித்து எது நியாயமானது, எது உடனடி தேவை, எது அந்த துறையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் புரிஞ்சு தெரிஞ்சு அந்த விஷயங்களை செய்யணும். அதுக்கப்புறம் விஜய் என்றைக்கு வெற்றி அடைந்தாரோ அப்பவே பாத்தீங்கன்னா திரையுலகில் வந்து ஒரு பெரிய லாபி கிரியேட் ஆயிடுச்சு. நான் விஜய் சாருக்கு ரொம்ப க்ளோஸு, நான் ஜெகதீஷ்க்கு ரொம்ப க்ளோஸு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கேங்கு அங்க அப்படி உருவாகிறதா நமக்கு தகவல் வருது. அது என்ன நடக்கும்னா, நம்ம கிட்ட இவ்வளவு ரூபா கொடுங்க, உங்க படத்துக்கு மானியம் வாங்கி தரேன், எனக்கு இவ்வளவு ரூபா கொடுங்க, உங்களுக்கு கலைமாமணி வாங்கி தரேன், எனக்கு இவ்வளவு ரூபா கொடுங்க, உங்க படத்துக்கு சிறந்த படம், சிறந்த டைரக்டர், சிறந்த நடிகர் விருது வாங்கி தர்றேன் அப்படின்னு ஒரு பேரம். இது எல்லாமே நம்ம கற்பனை கிடையாது, கடந்த காலத்தில் நடந்தது. அது விஜய் அவர்களுடைய ஆட்சியிலையும் நடக்கக்கூடாது. அப்ப நீங்க இவங்களோட வந்து ஒரு நீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்க இவர்கள் நினைத்த நேரத்தில் நீங்கள் சந்திக்கிற ஒரு இதுல இருந்தீங்க அப்படின்னா இங்க நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே உண்மைன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அடடா போன வாரம் கூட இவர் விஜய் சாரை பார்த்தாரு, அப்ப இவர்கிட்ட துட்டு கொடுத்தோம்னா நமக்கு வந்து மானியம் கிடைச்சிரும் அப்படின்னு மக்கள் நம்பிடுவாங்க. புரியுதா இல்லையா? ஸோ அப்படி ஒரு முறைகேடுகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா திரையுலகினர் வந்து ஒரு ஸ்டெப் வந்து அவர் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஏன்னா நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கே அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அதில் தான் உங்களுடைய கவனமெல்லாம் இருக்கணும். எப்பயுமே உணவு, உடை, இருப்பிடம், அதுதான் அடிப்படை தேவை. அதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கேளிக்கை, பொழுதுபோக்கு, மற்றது எல்லாமே. அப்படி இருக்கும்போது மக்களுடைய அடிப்படை தேவைகளை முதல்ல நீங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கேளிக்கை துறைக்கு நீங்க வாங்க. ஏன்னா ஒருத்தர் சோறு இல்லைன்னா செத்துருவோம், சினிமா இல்லைன்னா சாக மாட்டான். அப்ப நம்ம எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? இப்ப விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சரா திங்க் பண்ணணும், ஒரு சினிமா நடிகரா நீங்க திங்க் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் இவங்க வச்சிருக்க டிமாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா சார்? அது எப்படி பாக்குறீங்க? 24 மணி நேரமும் பப்ளிஷிங் அதெல்லாம் பாத்தீங்களா? இதெல்லாம் ஓகேவா? இல்ல அதுல ஒரு சில இது வந்து கொஞ்சம் ஏற்புடையதா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க LBETன்னு ஒண்ணு இருக்கு, லோக்கல் பாடி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். அதன் மூலமாக கிடைக்கிற வரியை கொண்டு இவங்க என்னன்னா அந்த நகராட்சிகள், ஊராட்சிகள் அதுக்கு வந்து செலவு பண்றாங்க. ஆனா இந்த நாட்டில் என்ன சிஸ்டம் இருக்குன்னா, இப்போ ஒரே நாடு ஒரே வரிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தீங்க. அப்போ ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்த பிறகு நீங்கள் இன்னொரு பேரில் அதே விஷயத்துக்கு எப்படி வரி வசூலிக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே இந்த வரியை அவங்க சினிமாக்காரங்க அவன் பாக்கெட்லேருந்து கொடுக்கல, மக்கள்கிட்டேருந்து பிடுங்கி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு போய் டிக்கெட் எடுத்து படம் பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாயில ஜிஎஸ்டியும் இருக்கும், LBETயும் இருக்கும். ஒரு மனுஷன் எதுக்குங்க 2 வரி கட்டணும்? அப்ப அது எவ்வளவு பெரிய முரண்பாடு, எவ்வளவு பெரிய அநீதி, அது மிகப்பெரிய வன்முறை. அப்ப அந்த LBETங்கிறத நீங்க முதல்ல வந்து காலி பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க திரையுலகினர் தமிழ்நாட்டில் வெளிப்புறங்களில் படம் எடுப்பதில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோயிலில் போய் நீங்கள் படப்பிடிப்பு நடத்தணும் அப்படின்னா அது சம்பந்தமான ஒரு துறையில் போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்க ரோட்ல போய் படப்பிடிப்பு நடத்தணும்னா நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை நீங்க எடுத்துட்டு வரணும். எங்க வேணாலும் படப்பிடிப்பு நடத்துங்க, இந்த இடத்துல பர்மிஷன் வாங்கினா போதும். என்ன அங்க போய் நீங்க பர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா அவங்க பர்மிஷனை கொடுத்துட்டு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க தகவல் சொல்லணும். இந்த நிறுவனத்துக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு உங்க இடத்துல வந்து நாங்க படப்பிடிப்பு நடத்த பர்மிஷன் கொடுத்துருக்கோம், அவங்க வருவாங்க, அவங்களுக்கான உரிய ஏற்பாடு பண்ணுன்னு நீங்க அவங்களுக்கு தகவலை கொடுங்க. இப்ப ஒரு சின்ன உதாரணம், முதலமைச்சருடைய தனி பிரிவுன்னு ஒண்ணு கோட்டையில இயங்கிட்டு இருக்கு. அங்க போய் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் குறித்து வந்து நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்டோ அல்லது ஏதோ ஒரு வேண்டுகோள் கடிதமோ கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அனுப்பிச்சிருவாங்க. நீங்க போய் ஒவ்வொரு துறைக்கும் போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த இடத்துல கொடுத்தா போதும், அதை அவங்க அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி படப்பிடிப்பு லொக்கேஷன் இருக்குல்ல, அதுக்கான கட்டணத்தை ஒரே இடத்துல, இப்போ அனுமதியும் கட்டணமும் ஒரே இடத்துல செலுத்துற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அது பிரச்சனையே இருக்காது. ஸோ இப்போ விஜய் சினிமாவில் இருந்தவர்ங்கிறதுனால இந்த படப்பிடிப்புக்கு அனுமதி வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம்ங்கிறது நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் படங்களுக்கே நடந்திருக்கும். அப்ப அதை வந்து அவரை கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமா வந்து 24 மணி நேரமும் இருக்கணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எப்பயுமே மனித வாழ்க்கையில் கேளிக்கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் நம்ம நேரம் ஒதுக்கணும். நீங்க 24 மணி நேரமும் தியேட்டர்ல இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. அப்படி ஒரு முடிவு வந்து தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த திரையரங்க கட்டணத்தை ஏற்றணும்னு தியேட்டருக்காரர்களுடைய கோரிக்கையா இருக்கு. அது ஓரளவுக்கு நியாயம் தான். ஏன்னா இன்னைக்கு மின்சார கட்டணம்லாம் எங்கேயோ போயிடுச்சு, மெயின்டெனன்ஸ் கட்டணம், பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உயர்ந்து அது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பெரிய செலவீனம் தான். அதை வந்து ஒரு நியாயமா நீங்க வந்து ஒரு கட்டணத்தை நிர்ணயிக்கணும். பட் அதே நேரம் திரையரங்குகள் இந்த ஆன்லைன் புக்கிங்கிற பேரில் வந்து பெரிய அளவில் ஒரு பகல் கொள்ளை அடிக்கிறாங்க. 150 ரூபா டிக்கெட்டு, அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் புக்கிங்க்குன்னு ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஒரே ஒரு ஆள் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு 5 பேருக்கு டிக்கெட் எடுத்தாருன்னா 5×3=15 150 ரூபா தனியாக பிடிக்கிறாங்க. அந்த 150 ரூபாயை தியேட்டருக்காரங்களும் அந்த அக்ரிகேட்டர் புக் மை ஷோ மாதிரியான அக்ரிகேட்டர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய பகல் கொள்ளை. இதை வந்து முதல்ல தடுத்து நிறுத்தணும். அரசாங்கமே என்ன பண்ணணும்னா ஒரு காமன் சர்வர் ரெடி பண்ணி அதுல மொத்த தியேட்டர்களையும் லிங்க் பண்ணி அப்படி ஒரு சிஸ்டத்தை எடுத்துட்டு வரணும். இப்போ எப்படி நம்ம ஒரு பஸ்ஸுக்கு முன்பதிவு பண்றோம், ரயிலுக்கு முன்பதிவு பண்றோம், ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி சினிமா குறித்து பேசணும்னா நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சார் அதே மாதிரி இப்போ சினிமான்றதுனால இன்னொருத்தரை அவாய்ட் பண்ண முடியாது. நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு, நான் எதுவும் பண்ணலைங்க, நான் சும்மா தான் பார்க்க போயிருந்தேன், விட்டுருங்க என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே 2 நாள் ஆகியுமே அது இன்னும் கொஞ்சம் மாதிரி தெரியல. சார் அவர் விஜய் ரஜினி இந்த இடைப்பட்ட இந்த பதட்டம் போகணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் ப்ரெஸ் மீட்டே கொடுத்துட்டாரு, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? இல்லை, இது வந்து ஒரு சோசியல் மீடியா காலம், இது புரியுதா இல்லையா? இப்போ வந்து அவங்களுக்கு வேற தீனி கிடைக்கல, அதனால இந்த விஷயத்தை போட்டு மின்னுகிட்டு இருக்காங்க. இன்னொரு தீனி கிடைச்சிச்சுன்னா இதை மறந்துடுவாங்க. ஸோ அப்படி ஒன்று நடக்கிற வரை காத்திருப்பதை தவிர வேற வழி இல்லை. என்ன இன்னொன்று, விஜய் ஆட்சிக்கு வரவிடாமல் ரஜினி தடுத்தார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அந்த செய்தியை மக்கள் நம்பியதற்கு காரணம்
ஏற்கனவே நடந்த பல்வேறு சம்பவங்கள், விஜய்க்கு எதிரான பல்வேறு நகர்வுகள்லாம் மக்கள் பார்த்துருக்காங்க. ஜெயிலர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் இவர் சொன்ன காக்கா கழுகு கதை உட்பட பல்வேறு விஷயங்கள், அப்புறம் பதவியேற்புக்கு போகாதது, அவர் முதலமைச்சரானதுக்கு வாழ்த்து சொல்லாதது, அப்புறம் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு போனதுன்னு, இப்போ எல்லா சம்பவத்தையும் தொகுத்து பார்த்து மக்கள் வந்து இந்த விஷயத்தை நம்பிட்டாங்க. இந்த செய்தியை மட்டும் அவங்க நம்பலை, இந்த செய்தியினுடைய பின்னணியே அவங்க அலசி ஆராய்ச்சி தான் நம்புறாங்க. புரியுதா இல்லை? இப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு, அதோட அவர் வேலை முடிஞ்சிருச்சு. அதை நம்புவதும் நம்பாததும் மக்களுடைய இஷ்டம். ஏன்னா இப்போ சில பேர் நேரம் அடடா இவர் சொல்றது தான் உண்மையா இருக்கும், நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ரஜினி சொல்வதை ஏற்பவர்களும் உண்டு. இல்லப்பா ரஜினி பொய் சொல்றாரு, அவர் கண்டிப்பா செஞ்சிருப்பாரு அப்படின்னு ஒருத்தன் உறுதியா வந்து இவருடைய கருத்தை ஏற்கலை அப்படின்னா அது அவனுடைய ஸ்டாண்ட். அது ஓகே. அதனால நீங்க ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் போய் விளக்கம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. அவர் எப்படி விஜய் பார்த்து சந்தோஷப்படுவாரா இல்லை ஒரு ஈகோ பொறாமை அதெல்லாம் இருக்குமா? இல்லை, நான் நார்மலாக ரஜினியை வச்சு சொல்லலை. மகிழ்ச்சி, துக்கம், கோபம் எல்லாமே மனிதர்களுக்கு உண்டான ஒரு உணர்வு தானே அது. இப்போ ரஜினிகாந்தை நான் மனுஷனா பார்க்குறேன், அப்போ எனக்கு இருக்கிற அதே உணர்வுகள் ரஜினிக்கும் இருக்கும். நீங்க ஒருவேளை ரஜினியை கடவுளா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரஜினி இது எதற்கெல்லாம் அப்பாற்பட்டவருங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வருவீங்க. அப்ப ரஜினியை நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்க இதை முடிவு பண்ணுங்க. ஓகே ஓகே சார்.